அருமையான ஒரு சபையிலே நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அத்தாயி கல்வி குழுமத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற பட்ட வகுப்பு ஆலிம் மாணவர்கள், ஆலிம்களாகிய நீங்கள் உங்களுடைய ஊருக்கு வருகை தந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அப்துல் வஹாப் அவர்களிடத்துல நான் கேட்டப்போ கல்விக்கான தேடல் என்பதாக சொன்னாங்க. கல்விக்கான தேடல் அப்படிங்கிற போது அதுக்கு ஒரு எண்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, எண்டே இல்லாம இருக்கக்கூடிய ஒன்று உண்டு அப்படின்னா அது இந்த கல்விக்கான தேடல் தான். இதுக்கு எண்டு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ பிரார்த்தனைகள் செய்ததுண்டு நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் செய்கிற அந்த பிரார்த்தனைகளில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படுத்தித்தா, யா அல்லாஹ் எனக்கு இன்னும் வேண்டும் அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்கிறாங்களா அப்படின்னு நாம பார்க்கிற போது, நாமெல்லாம் துவா செஞ்சா, யா அல்லாஹ் எனக்கு பொருளாதார வளத்தை கொடு, செல்வ செழிப்பை கொடு, பணத்தை கொடு, மாளிகைகளில் நான் வாழ வேண்டும், இப்படின்னு நிறைய தேவைகள், கமிட்மெண்ட்டுகள் நமக்கு உண்டு. நாம கேட்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துஆவை கூட அப்படி ஏதாவது பொருளாதார வளத்தை, செல்வ செழிப்பை கேட்டார்களா என நாம் பார்க்கிற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தாழ்வீக நின்று தொழுததற்கு பிறகு அழுது நபி கேட்ட துஆக்களில் ஒன்று, அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வ ஹஷ்ருனி ஃபீ சும்ரத்தில் மசாகீன். யா அல்லாஹ், என்னை ஏழையாக எளியவனாக வாழச் செய், எளியவர்களோடு ஏழ்மையாக என்னை மரணிக்க செய், நாளை மறுமையில் ஏழைகளோடு எளியவர்களோடு என்னை எழுப்பு என்பதாக துஆ செய்தார்கள். பக்கத்தில் இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் கேட்பதற்கு எவ்வளவோ துஆக்கள், பிரார்த்தனைகள் உண்டு. ஆனால் நீங்கள் ஏழைகளோடு ஏழையாக வாழ வேண்டும், ஏழையாக மரணிக்க வேண்டும், ஏழைகளோடு எழுப்பப்பட வேண்டும் என்பதாக துஆ செய்கிறீர்களே என கேட்கிற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா, இந்த உலகத்தில் வாழுகிற செல்வந்தர்கள், பணக்காரர்களை விட 500 வருடங்களுக்கு முன்னால் ஏழைகள், எளியவர்கள் சோனத்திற்கு சென்று விடுவார்கள். நான் முதலாக சோனம் செல்ல வேண்டாமா? எனவே நான் என்னுடைய துஆவை இப்படி அமைத்துக் கொண்டேன் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எளிமையை விரும்பிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிற போது கூட இப்படி கேட்டார்கள். இன்னும் அதிகம் வேண்டும் என்று ஏதாவது கேட்டார்கள் என்று சொன்னால் அது ஒன்றே ஒன்றுதான், கல்வியை குறித்துதான். தன்னுடைய மரண தருவாய்க்கு செல்கிற வரைக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, ரொப்பி சித்னி இல்மா, யா அல்லாஹ், எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தித்தா என கேட்டார்கள் என்று சொன்னால், மரணத்திற்கு நாம் தயாராகின்ற வரைக்கும் அந்த கல்வி ஞானம் என்பது அது வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை, கல்விக்கான தேடல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்வியல் மூலமாக நமக்கு கற்றுத்தந்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய ஈமான் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள் இல்லையா, ஒரு காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்தது, இன்றைக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இல்லாமல் போய்விட்டது என்கிற ஒரு கவலையை தெரிவித்தார். கருமையானவர்களே, ஒரு கட்டத்தில் யாக்கூப் என்கிற ஒரு சிறுவரை அவருடைய தாய் சலவை தொழில் செய்வதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார். அந்த நேரத்தில் தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே கல்வி கற்பதற்காக வேண்டி பல பகுதிகளிலும் இருந்து வந்து பாடத்தை கற்றுக் கொண்டிருக்கிற தருணம் அது.
அந்த நேரத்திலே அந்த சிறுவர் யாக்கூபு பார்க்கிறார், நாமும் இந்த கல்வியை கற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். சலவை தொழிலுக்கு செல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கல்விச்சாலைக்கு செல்கிறார். சென்றவர் அங்கே போய் குர்ஆனை மனனம் செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த செய்தி சலவை தொழிலாளியின் மூலமாக அந்த யாக்கூபினுடைய தாய்க்கு சொல்லப்படுகிறது. நேராக அந்த மதரசாவிற்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த மதரசாவுக்கு தாய் வந்தார். அவனை அந்த சிறுவரை யாக்கூபை அடித்து அந்த மதரசாவில் இருந்து இழுத்துச் செல்கிறார். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், இங்க வந்து என்ன நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற என்பதாக இழுத்துச் செல்கிற போது பெரியவர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுந்து வருகிறார்கள். என்னம்மா, ஏன் இந்த பையனை நீங்க கூட்டு போறீங்க? இவன் என்னுடைய பையன்தான், இவனும் நானும் உழைச்சாதான் எங்களுக்கு வீட்டுல கொஞ்சம் கஞ்சி குடிக்க முடியும், அரை வயிற்று சோற வயிற்ற நாங்க எங்களால நிரப்ப முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது இங்க வந்து படிச்சான்னு சொல்லி சொன்னா எப்படி எங்களால வந்து சாப்பிட முடியும்? எனவே நாங்கள் உணவுக்காக வேண்டி உழைக்க வேண்டும். எனவே சலவை தொழிலுக்காக நான் அவனை அழைத்து செல்கிறேன் என்பதாக அந்த தாய் சொன்னபோது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த தாயிடத்தில் சொன்னார்கள், எம்மா, அவனை நான் இங்க உட்கார வச்சிருக்கிறேன்னு எதற்காக வேண்டி தெரியுமா? அவன் பட்டினி கிடக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அரை வயிறு சோற்றிற்காக வேண்டி அவனை உழைக்க அழைத்து செல்கிறேன் என்பதாக சொல்கிறாய். ஆனால் அவனுக்கு பிஸ்தா பருப்பால் தயார் செய்யப்பட்ட, பிஸ்தா எண்ணெயால் தயார் செய்யப்பட்ட பலூடாவை அவன் உண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனை இங்கே நான் அமர வைத்திருக்கிறேன் என அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இப்ப அப்படி சொன்னப்போ அந்த அம்மா கோவப்பட்டாங்க. என்ன பெரியவரா, உங்களுக்கு மண்டை ஏதாவது கோளாறா இருக்குதா? இங்க உட்கார்ந்தா பலூடா சாப்பிட முடியும்னு சொல்றீங்க, என்ன ஆச்சு? உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா? என்றெல்லாம் அந்த அம்மா பேசிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மனசு கேட்கல. நல்ல ஓதுற பிள்ளை, ஓதிக்கிட்டு இருந்த அந்த கல்வி கற்றுக் கொண்டிருந்த அந்த பிள்ளைய பணத்தை காரணம் சொல்லி இவங்க இப்படி கூட்டிட்டு போயிட்டாங்களே என்பதாக சொல்லி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த அம்மாட்ட வந்து ஒரு 100 திர்ஹத்தை கையில கொடுத்து, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் மிருகங்களை தருகிறேன், நீங்கள் செய்வதெல்லாம் அந்த பையனை வேலைக்கு அனுப்பக்கூடாது, என் கூட மதரசாவுக்கு படிப்பதற்காக அனுப்ப வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அப்படி நடைபெறுகிறது. அந்த தாய் சம்மதித்தார். அந்த யாக்கூப் என்கிற சிறுவர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கல்வியை கற்று குர்ஆனை மனனம் செய்து ஹதீஸ் கலையில் பட்டம் பெற்று ஃபிக்ஹ் கலையில் பட்டம் பெற்று மிகப்பெரிய அறிஞராக திகழ்ந்தார். அவருடைய இயற்பெயர் தான் யாக்கூப் என்பது. அவருடைய அடுத்த பெயர் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மிகப்பெரிய அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர்களில் நீதிபதியாக இருப்பதற்கான தகுதி பெற்றவர், ஒரே மாணவர் என்கிற அளவுக்கு பெயர் பெற்றார். ஒரு கட்டத்தில் காலங்கள் உருண்டோடுகிறது. ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுடைய ஆட்சி காலம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய முதல் நீதிபதியாக அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு கட்டத்தில் ஒரு பானம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஹாரூன் ரஷீத் பாதுஷா மன்னரிடத்திலே அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், இந்த மாதிரி இந்த பானத்தை இதுவரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததில்லையே, என்ன பானம் இது? கேட்ட போது ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் சொன்னார்கள், இதுதான் பிஸ்தா எண்ணெயால் தயார் செய்யப்பட்ட பலூடா என்கிற உணவு. அதை கேட்டவுடன் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிரித்தார்கள். ஏன் சிரிக்கிறீர்கள் என கேட்டபோது அப்பொழுது ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களிடத்திலே அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய ஆசிரியர்களுடைய அந்த தூரநோக்கு பார்வையை நான் நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய தாய் அரை வயிறு கஞ்சி குடிக்க வேண்டுமானால் அவன் உழைக்க வேண்டும் என்று என்னை அழைத்து சென்ற அந்த நேரத்தில் என்னுடைய ஆசிரியர் தந்தை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவனை பலூடா குடிப்பதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன், அவரை அரைவயிறு கஞ்சிக்காக அழைத்து செல்கிறேன் என்பதாக சொல்கிறாரே தாயோ என்பதாக அன்றைக்கு கேட்டார்கள். என்னுடைய ஆசிரியர் தந்தை அவர்களிடத்தில் மண்டியிட்டு அவர்களிடத்தில் கல்வி கற்றதின் மூலமாக இன்றைக்கு நான் நீதிபதியாக இருக்கிறேன், மன்னராக இருக்கிற உங்களுக்கு அருகாமையில் அமர்ந்து அவர்கள் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு முன்னால் அமர்ந்து அவர்கள் சொன்ன அந்த பலூடாவை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இதுதான் கல்வி தேடலுக்கான விடையாக அமைந்திருக்கிறது. கல்வி கற்றவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கான சிறப்பு என்பது அது சாதாரணமானது அல்ல.
வேண்டுமானால் சில காலங்களில் நமக்கு கார் வாகனம் சொந்தம் இல்லாமல் இருக்கலாம், விமானம் சொந்தம் இல்லாமல் இருக்கலாம், வீடுகள் சொந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதே காரில் நாமும் பயணிப்போம், அதே விமானத்தில் நாமும் பயணிப்போம், அதே மாளிகைகளில் நாமும் இருப்போம். நாம் தான் ஆலிம்கள். ஒரு கட்டத்தில் நாம் கற்றிருக்கிற இந்த கல்வியின் மூலமாகவே அதே வாகனம் நமக்கு சொந்தமாகும், அதே விமானம் நமக்கு சொந்தமாகும், அதே மாளிகைகள் நமக்கு சொந்தமாகும். இந்த பலூடா அவர்களுக்கு கிடைத்தது போல எத்தனையோ பல பலூடாக்கள் ஆலிம் உலமாக்களாக இருக்கிற உங்களுக்கு, எனக்கு, நமக்கு கிடைக்க இருக்கிறது. இதுதான் கல்வியின் சிறப்பு. கல்வி தேடலுக்கு எண்டே கிடையாது என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் மூலமாக நிரூபணமாகிறது. ரொட்டி சித்னி இல்மா, ரொட்டி சித்னி இல்மா, ரொட்டி சித்னி இல்மா. அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாவம் நீங்கிடச் செய்வாயே.